பைபிளில் இசைக்கருவிகள் இறைவனை துதிப்பதற்கும் கொண்டாட்டங்களுக்கும் மற்றும் முக்கியமான அறிவிப்புகளை செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டன. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய இசைக்கருவிகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். 1. நரம்பு இசைக்கருவிகள், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சுரமண்டலம், ஹார்ப், லாயர். தாவீது ராஜா வாசிப்பதில் வல்லவராக இருந்த கின்னார் எனப்படும் கருவி இது. இது பெரும்பாலும் அமைதியான மற்றும் ஆராதனை சூழல்களில் பயன்படுத்தப்பட்டது. வீணை, 10 நரம்புகள் கொண்ட வீணை போன்ற ஒரு கருவி ஆராதனைகளில் பயன்படுத்தப்பட்டதாக சங்கீதங்கள் கூறுகின்றன. 2. காற்று இசைக்கருவிகள், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்காலம், ட்ரம்பியட். இது பெரும்பாலும் வெள்ளி அல்லது உலோகத்தால் செய்யப்பட்டது. மக்களை ஒன்று திரட்டவும், போர்க்கால எச்சரிக்கை கொடுக்கவும், பண்டிகை நாட்களில் அறிவிப்பு செய்யவும் இது பயன்படுத்தப்பட்டது. கொம்பு, ஆட்டுக்கடாவின் கொம்பினால் செய்யப்பட்டது. இது மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது. எரிகோ கோட்டை வீழ்ந்த போதும் எருசலேம் தேவாலய பணிகளிலும் இது முக்கிய பங்கு வகித்தது. புல்லாங்குழல், மகிழ்ச்சியான தருணங்களிலும் ஊர்வலங்களிலும் இது வாசிக்கப்பட்டது. 3. தாள இசைக்கருவிகள், தம்புரு. மிரியாம் மற்றும் பெண்கள் செங்கடலை கடந்த பிறகு வெற்றியை கொண்டாட இதை பயன்படுத்தினர். இது மகிழ்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. கைத்தாளம், ஆலய ஆராதனைகளில் உரத்த ஓசையுடன் இறைவனை துதிக்க இவை பயன்படுத்தப்பட்டன. தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் குழலோடும் அவரை துதியுங்கள்.